கூகுளோட சிஇஓ இந்த உலகத்துக்கு ஏஐ வார வந்து தூண்டி விட்டுருக்காரு. ஏஐ வாருக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்டாட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அதாவது இந்த உலகத்திலே ஒரு முதன்மையான ஒரு பெரிய ஒரு டாப் யூனிவர்சிட்டியில வந்து ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த ஆக்ஸ்போர்டு, ஸ்டாட்ஃபோர்டு, இந்த மெசச்சூசெட்ஸ் அதெல்லாம் வந்து அதாவது டாப்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். ஸ்டாட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி சுந்தர் பிச்சை சார் வந்து கிராஜுவேஷன் டேக்கு வந்து போயிருக்காருங்க. கிராஜுவேஷன் டேக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 100-200 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அவர் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது அந்த கிராஜுவேஷன் வந்து பட்டமளிப்பு விழா நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க, மொத்தமா எந்திரிச்சு போயிருக்காங்க. இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமான போயிருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கம்பெனி இன் த வேர்ல்டு வந்து கூகுள். இப்ப நான் வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நீங்க வந்து இந்த யூடியூப் வீடியோ கேட்டுட்டு இருக்கேன்னா இதுக்கு வந்து கூகுள்ன்ற ஒரு பெரிய ஒரு கம்பெனி முக்கியமான ஒரு காரணம். அதாவது 2015ல இருந்து இந்த கம்பெனியோட ஹையர் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, அதாவது முதன்மையான ஒரு பர்சன் யாருன்னா வந்து இவர் நம்ம சுந்தர் பிச்சை சார், ஒரு இந்தியனு, அதாவது ஐஐடி கரக்பூர்ல படிச்சவர். ஸோ அவர் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. என்ன காரணம், அதாவது இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, சுந்தர் பிச்சை சார் ஏஐ வார இன்னைக்கு பூஸ்ட் பண்ணியிருக்க மாதிரியே முன்னாடி, அதாவது வந்து ஹிட்லர் காலத்திலே ஐபிஎம்ன்ற ஒரு கம்பெனி, இன்னைக்கு ஐபிஎம் வந்து சென்னையிலயும் இருக்கு. ஐபிஎம் வந்து இன்னைக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட் கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனி. ஸோ இதுல வந்து நிறைய டேட்டாஸ் அவங்கள்ட்ட இருக்கும், இதை வச்சு அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது இன்னைக்கு வந்து இந்த கம்பெனி பேர் மாத்திட்டாங்க. அதாவது இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 1911ல இருந்தே இருக்கு. ஹிட்லரோட ஹோலோகாஸ்டுக்கு இந்த கம்பெனி முக்கியமான ஒரு காரணமா வந்திருக்கு. இதை டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போலாம். அதாவது இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடந்துச்சுன்னா வந்து, அதாவது இந்த ஜூன் மாசம் 2026ல பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சை சார் பேசிட்டு இருக்கும்போது எல்லா பசங்களும், அதாவது நியர்லி 200க்கும் மேற்பட்ட பசங்க வந்து எந்திரிச்சு நடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது ஏன் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து, அதாவது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அதுவும் அதாவது நிறைய படிச்சவங்க, நல்ல நாலேஜ் இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய அறிவுகள் இருந்திருக்கும், நிறைய ரிசர்ச்சர்ஸ் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கவங்க வேற வேற நாட்டுல இருந்து அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு ஸ்டாட்ஃபோர்ட்ல பிஹெச்டி பண்ணணும் நிறைய கனவுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும், இந்த உலகத்துல இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அறிவு ஜீவிகள், அதாவது ரொம்ப இன்டெலெக்சுவலான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா, அவங்க ஃப்ரீ பாலஸ்தீனை டிமாண்ட் பண்றாங்க. பாலஸ்தீன மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஐக்கிய சபையே பாத்தீங்கன்னா 60,000 குழந்தைகளுக்கு மேல வந்து, அதாவது காசா ஸ்ட்ரிப்லயும் இந்த பாலஸ்தீன்லயும் இறந்துட்டாங்க. அதாவது நாங்க ஃபெமைனை டிக்ளேர் பண்றோம், பஞ்சத்தை டிக்ளேர் பண்றோம் இந்த பாலஸ்தீனுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் ரொம்ப கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. நம்ம நிறைய வார பத்தி பேசிட்டு இருந்தோம், அதாவது வந்து லாஸ்டா, அதாவது நம்ம இன்னைக்கு வந்து ஈரான் வார் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு இல்லையா. இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாலஸ்தீன் அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அந்த மக்களுக்கு உண்மையாலுமே அவங்க அந்த அந்த குழந்தைங்களாம் வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்காங்களா, அவங்க வாழ்நாள்ல வந்து பேசிக்கான நிறைய விஷயங்கள் அவங்களால வாங்க முடியுதா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணாம மறந்துட்டோம் இந்த ஒரு முக்கியமான இந்த ஈரான் வார்ல. ஆனா உண்மையாலுமே இந்த பாலஸ்டைன் போர் இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்குங்க. இந்த காசா ஸ்ட்ரிப் இன்னும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி ஒரு இடத்த வந்து நிறைய மக்கள் வந்து கடல் மூலியமா தப்பி வேற வேற நாட்டுக்கு போனாலும் வேற நாட்டுல இருக்க மக்கள் அவங்களை அலோவ் கூட பண்ண மாட்டேறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனை டிமாண்ட் பண்ணி ஸ்டாட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில இருக்க பசங்க பாத்தீங்கன்னா வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. அப்படி ஏன் சுந்தர் பிச்சை தானே பேசிட்டு இருக்காரு, அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியோட ஒரு சிஇஓ, அவருக்கும் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்க, அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. என்னாச்சுன்னா, அதாவது சுந்தர் பிச்சை சார் பாத்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் நிம்பஸ்னு ஒண்ணு இஸ்ரேலோட சைன் பண்ணியிருக்காரு. இது மொத்தமா பாத்தீங்கன்னா 10,000 கோடி ப்ராஜெக்ட்டுங்க. இதுல என்ன நடக்கும்னா வந்து, அதாவது அந்த கூகுளும் அமேசானும், அதாவது இந்த 2 கம்பெனிஸ் இருக்குல்ல நம்ம இந்தியால, அதாவது ஒரு ப்ராமினன்ட் கம்பெனி, அந்த உலகத்திலேயே நிறைய இடத்துல வந்து அதுதான் முதன்மையான ஒரு கம்பெனியா இருக்கு. முதல்ல வந்து நிறைய, அதாவது வந்து நிறைய ப்ராடக்ட்டை செல் பண்றது, நிறைய வந்து இந்த பொருளாதாரத்தை ஈர்க்கிறது இந்த 2 கம்பெனிஸ்லாம் பண்ணும். ஈவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் பார்த்து இந்த உலகத்தோட ரிச்சஸ்ட் பர்சனா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி யாருன்னா ஜெஃப் பெசாஸ், அமேசானோட சிஇஓ தான். அவருமே நிறைய ரிசர்ச் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நிம்பஸ்ல என்ன நடக்குது தெரியுமா, கிளவுட் அண்ட் ஏஐ சர்வீசஸ் வந்து இஸ்ரேலோட கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் அதாவது ஏஐ சர்வீசஸ் வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இது என்னப்பா, இது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் ஏஐ சர்வீஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக அந்த கிளவுட் கம்ப்யூட்டர்ஸ் மூலியமா கிளவுட் கம்ப்யூட்டிங் பண்ணுவாங்க. அதாவது நம்ம சாதாரண ஒரு லேப்டாப் ஒரு 1,00,000 வருஷம்
அதாவது டைம் எடுத்து ஒரு வேலையை பண்ணக்கூடியது இந்த கிளவுட் கம்ப்யூட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் பண்ணி முடிக்கும். அந்த அளவு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதான் கிளவுட் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஏஐ சர்வீசஸ் இதெல்லாம் வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் கொடுக்காங்க. இந்த இடத்துல என்ன ஏஐ சர்வீஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? அதாவது ட்ரோன் ஃபெசிலிட்டியோட இருக்க ஏஐ சர்வீஸ் தான் வந்து ப்ராஜெக்ட் நிம்பஸ் மூலியமா இந்த 2 கம்பெனியுமே பண்ணுதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வியூ இருக்கு. ஒவ்வொரு தெருவுக்குள்ள போனா தெருவுக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன பில்டிங்லாம் இருந்துச்சு அப்படின்னு ஃபுல்லா மேப் பண்ணி முடிச்சுட்டாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா தெருவுமே வந்து மேப் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ புதுசான ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இந்த 2 ப்ராஜெக்ட் நிம்பர்ஸ் என்ன பண்ணா ட்ரோன் மூலியமா, அதாவது இந்த ஸ்ட்ரீட் வியூ பூராமே மேப் பண்ணி முடிக்கும். ஸோ என்ன நடக்கும்னா ட்ரோன் வந்து உங்க வீட்டுக்கிட்ட பறந்து வந்துட்டே இருக்கும். அது எப்பவுமே அதோட வேலையை அது பார்த்துட்டே இருக்கும். ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வந்துடும். அதுல வந்து நீங்க எந்த இடத்துல வெளியே வரீங்க, எந்த இடத்துல வீட்டுக்குள்ள போறீங்க, எப்போ வேலைக்கு போறீங்க, எப்போ வரீங்க, வீட்டில் யார் யார் இருக்கா, எல்லாத்தையுமே அந்த ஃபுல்லாவே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடும். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு டேட்டா இருக்கும் இல்லையா, அந்த டேட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கிளவுட் கம்ப்யூட்டர்ல ஏற்றி வச்சிருவாங்க. கிளவுட் கம்ப்யூட்டர்ல ஏற்றி வச்சுட்டோம்னா எந்த இடத்துல என்ன வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேற கண்ட்ரில இருக்கவங்க இல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு போறீங்க, நீங்க எத்தனை மணிக்கு வேலையை விட்டு வரீங்க அப்படின்ற டேட்டாலாம் தெரியாது. ஆனா இந்த ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா கம்ப்ளீட்டா, அதாவது நீங்க எத்தனை மணிக்கு உங்களோட குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரீங்க, உங்க வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கா, அதாவது எல்லா இடத்துலயும் உங்க தெருவுல யார் யார் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வராங்க போறாங்கன்றது முதற்கொண்டு மேப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இந்த விஷயம் மூலமா அதாவது நம்ம வந்து இதை பண்ணி முடிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலா அந்த கவர்மெண்ட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கூகுளும் வந்து இது வந்து மக்களுக்கான ஒரு யூசஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே இந்த ஸ்டாட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்க பசங்க வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது மிலிட்ரி யூசர்ஸ்க்கு வந்து இஸ்ரேல் யூஸ் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதாவது ராகுல் காந்தி லீடர் அப்போசிஷனோட மொபைல் போனையே பீகஸ் சாஃப்ட்வேர் மூலியமா ஹேக் பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்க டாட்டா எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. அவர் யார் கூட பேசுறாரு, எவ்வளவு தூரம் கால் வந்திருக்கு, எவ்வளவு நேரம் பேசுறாரு, அவர் போன்ல யார் யார் கான்டாக்ட்லாம் இருக்கு, யார் யார் பிக்சர்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே உருவி இருக்காங்க. அது வந்து இஸ்ரேலியன் சாஃப்ட்வேர், இஸ்ரேலியன் ஸ்பை சாஃப்ட்வேர். இஸ்ரேல் வந்து டெக்னாலஜிக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. இஸ்ரேல் இருக்க ஆர்மி எக்யூப்மெண்ட் மட்டும் இல்லாம ஐடிலையும் ரொம்ப ஃபேமஸ், ஸ்பை செக்யூரிட்டிலையும் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்பை மூலியமா வந்து நிறைய சாஃப்ட்வேர்லாம் அவருக்கு வந்து டெவலப் பண்ணி அடுத்தவங்க மேலே ஏற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இஸ்ரேல் வந்து நம்ம வந்து இந்த ஸ்பை டெக்னாலஜிலாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஈரான்ல இருக்க அந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டரே வந்து நிறைய வாட்டி சுத்த வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய 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 விஷயங்கள்லாம் வந்து அதாவது இஸ்ரேலோட இந்த ஸ்பை சாஃப்ட்வேர் நடத்திருக்கு. நம்மளும் வந்து முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த இஸ்ரேல் ஸ்பை சாஃப்ட்வேர் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் நிறைய சுத்த வச்சு நியூக்ளியர் வெப்பனையே வந்து டேமேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க, ஸ்டாட்ஃபோர்ட்ல இருக்க பசங்க வெளியே வந்திருக்காங்க. ஆனா வரலாறு நம்ம திரும்பி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஐபிஎம் வந்து ஒரு ஹோலோகாஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்கு. இது நம்ம புதுசா ஒன்று சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்டரியில் நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஐபிஎம் வந்து ஆல்ரெடி ஹோலோகாஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்கு. ஐபிஎம் வந்து ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அதாவது டேட்டா அனலிஸ்ட் கம்பெனி எல்லாமே தெரியும். அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ரைட்டர் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்க வந்து ஐபிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப்ரைட்டர் மாதிரி ஒரு மிஷின், டேட்டாவை ரெக்கார்ட் பண்றதுக்கான மிஷினை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐபிஎம் வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் நியூயார்க் பேஸ்ட் கம்பெனி தாங்க. 1924 அந்த 1911 வந்து ஸ்டார்ட் பண்ணி 1924 வரையும் அவங்க நிறைய டேட்டா ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய மிஷினையும் கிரியேட் பண்ணாங்க. இதுல வந்து பேட்டன்ட்டும் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மிஷின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டேட்டாலாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது யூஎஸ்ல பாப்புலேஷன் சர்வே எடுக்கும் போதும் அந்த இடத்துல வந்து யார் யார் என்னென்ன மக்கள்லாம் இருக்காங்கன்னு ரிசர்ச் பண்ணும் போதும் ஓவராலாக அந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்குன்னு ஏதாவது கவர்மெண்டோட டாக்குமெண்ட் பதிவு பண்ணும் போதும் கையிலே எழுதிட்டு இருந்தாங்க. நிறைய பிழைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால இந்த கம்பெனி அதாவது டைப் ரைட்டிங் மெஷின் மாதிரியே ஒரு டேட்டா ரெக்கார்டிங் மிஷின் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டேட்டா ரெக்கார்டிங் மிஷின் ஜெர்மனோட ஹிட்லர் கையில் போய் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது ஜெர்மன் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க நான் பாப்புலேஷன் சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா அந்த மெஷினை வச்சு புது மெஷின்ல எல்லாரும் பேர் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு கையில உடைச்ச ஒரு டேட்டா என்னன்னா ஜியூ மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க, அடுத்து ஒரு ஜெனோசைடை கிரியேட் பண்ண போற ஹோலோகிளாஸ் அப்படின்ற நிறைய க்ரூவல் கில்லிங் மெத்தட் மூலியமா அப்படின்றதெல்லாம் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா இந்த மாதிரி நிறைய மெஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஹோலோகாஸ்ட் அதாவது வந்து பர்டிகுலர் எத்னிக் கம்யூனிட்டி கில் பண்றது, அதாவது இந்த ஒரு பெரிய இனப்படுகொலை பண்றதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஹிட்லரும் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு இந்த மாதிரி ஐபிஎம்மோட அந்த ஒரு மெஷினை. அதே மாதிரி 2018 பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ப்ராஜெக்ட், அதாவது வந்து ப்ராஜெக்ட் மேவன்னு சொல்லிட்டு இதே ப்ராஜெக்ட் வேற ஒரு
பேர் மூலியமா கூகுள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஒரு போராட்டங்கள் மூலியமா அதை வித்ட்ராவும் பண்ணினாங்க. திரும்பவும் அதை கொண்டு வந்திருக்காங்க கூகுள். ஸோ கூகுள்ன்ற கம்பெனி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து உலகம் ஃபுல்லா இருக்கு. ஈவன் ஒரு குழந்தை கூட 10 வயசு 12 வயசு குழந்தை கூட நீங்க மெயில் ஐடின்னு ஓப்பன் பண்ணி தரோம். அந்த குழந்தை எப்போ பிறந்துச்சு, எந்த தேதி, அந்த குழந்தையோட அப்பா யாரு, அம்மா யாரு, எந்த அட்ரஸ்ல வசிக்குது அப்படின்லாம் கொடுத்து மொபைல் ஃபோன் முதற்கொண்டு டேட்டா வாங்கி கூகுள் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். யூடியூப் பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள், மெயில்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கூகுள் மேப் இருக்கு. ஸோ இந்த டேட்டா எல்லாமே கூகுள் கையில் இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு டாமினன்ஸ்னால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ப்ராஜெக்ட் மேவன், ப்ராஜெக்ட் நிம்பஸ்ன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஈடுபடுறாங்க. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டேட்டாவும் ஏஐ எடுத்துட்டு ஏஐ பெரிய ஒரு 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 ஆர்மி ஃபேக்டரியா மாறவும் வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இந்த டேட்டா எல்லாத்தையும் எடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? அதாவது ஈஸியா ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணிடலாம். நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அதாவது உங்க தேதியில பார்த்தீங்கன்னா வந்து உங்க வீட்ல எத்தனை மக்கள் இருக்காரு, உங்க குழந்தைக்கு என்ன உடல்நல குறைவு, உங்க குழந்தை எந்த இடத்துலலாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கு, எந்த ஸ்கூல்ல படிக்குது, எப்ப வீட்டுக்கு வரும், உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன உடல்நல குறைவுகள் எல்லாத்தையுமே ஒரே ஒரு கண்ட்ரி, ஒரே ஒரு சிங்கிள் பட்டன்ல வச்சிருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதாவது நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு தீங்கு விளைவிக்கும் எது நடக்கணும்னாலுமே அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். மார்க்கெட்டையும் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி கூகுள் மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து ஒரு பெரிய ஒரு பதட்டத்தையும் உண்டாக்குது. சில நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டாலாம் நம்ம அதிகமாக வந்து கூகுளுக்கு கொடுக்குறோமோன்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்க நிலைமை. இதனால தான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்க பசங்க வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுங்க. இதை உங்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த ஒரு டீட்டெயிலான வீடியோ. வேற என்ன வீடியோ வேணும், நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. அதை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். நம்ம டீம் என்டையரா ரிசர்ச் பண்ணி எங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்து உங்களுக்காக நாங்கள் வீடியோ பண்ணி கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. மிக நன்றி.